அவனைத்தான் வந்து 1000 ஆக்குவேன் என்று சொல்லி, அது மட்டுமல்ல இந்த சிறியவன் என்றது ஸ்மால் ஒன். இந்த சின்னவனை பார்க்கிலும், எபிரேய பாஷையிலே சின்னவனை பார்க்கிலும் லோவர் லோவர் than the little one, சின்னவனை பார்க்கிலும் அவன் தாழ்ந்தவன், சிறியவன் என்று. இப்படியான பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான், தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று. எங்களால் செய்ய முடியாது, தேவனால் செய்ய முடியாதா? தேவனால் செய்ய எல்லாமே கூடும். இந்த நிலையிலே நீங்கள் யாராவது ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலையில இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு முக்கியம் இல்லாத நிலையில இருப்பீர்கள் என்று சொன்னால், உறவினர்களால் கைவிடப்பட்ட வேண்டாத நிலையில இருப்பீர்கள் என்று சொன்னால், வெறுக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நிராகரிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், a little one shall become 1,000 and a small one strong nation. I the Lord hasten it in his time. சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று தேவனுடைய வார்த்தை இன்றைய நாளிலே உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது. கேட்ட ஒவ்வொருவருமே ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் I over to Pastor Edwin Werner ஐயா. Pastor, over to you. Praise Lord, Pastor ஐயா. Thank you, Pastor ஐயா. God bless you. அடுத்தாக இந்த வேளையில் நாங்கள் அதாவது ஓப்பனிங் பிரேயரை பாஸ்டர் ஸ்டெஃபான் அவர்கள் அழைப்போம். Praise Lord, Pastor. Praise Lord, praise Lord. Jesus is எல்லாருக்கும் praise Lord. எடுத்து வாருங்கள். ஆண்டவர் இந்த கேக்குதுங்களா? கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குதுங்களா? ஜெபம் பண்ணுங்க. கேக்குது. ஓகே பாஸ்டர். இந்த நாளில் ஆரம்பித்து ஆண்டவர் செய்யக்கூடிய தருணத்துக்கானது கலந்து ஒவ்வொரு நன்றி சொல்கிறேன். பரிசுத்த மண்மணிகள் வகுப்புதாவே செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவரை செய்திருக்கிறேன். அப்போ அந்த வேலையிலும் நாங்கள் இருக்க போகிற இந்த வேலையிலே நோக்கி துடிக்கிறவர்களை ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு துதிபலியில் ஒவ்வொருத்தர் ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் வல்லமை பயன்படுத்தி ஜெபிக்கிறோம். வசனத்தை தியானத்தில் ஒவ்வொருவருடைய ஆவியான வல்லமையை பயன்படுத்தும். தேவ வசனத்தில் இருக்கிற ஜீவன் வல்லமை வெளியேறங்களாக ஜெபிக்கிறோம். மறுத்தது விழித்திருந்த வல்லமை ஜீவன் வெளிப்படும் ஜெபிக்கிறோம். கலைஞர்கள் ஒவ்வொருவருக்கு ஒரு விடுதலை ஆரோக்கிய ஆசிரியர்களை ஜெகன் கிடைக்க அனுபவித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆராதனை முழுவதும் செய்திகளை முழுவதும் சாட்சிகளை முழுவதும் ஒவ்வொருவருடைய பரிசுத்த கூட நடத்தணும். சாட்சிகள் எழுப்புங்க, திரிகமன மகிமை முற்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்றி பாஸ்ரையா, நன்றி. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாங்கள் இரண்டாவதாக இந்த நாட்களிலே பைபிள் ரீடிங்கிலே கடந்து செல்வோம். இந்த வேளையிலும் சிஸ்டர் ஜெனி மோகன் அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எல்லா பாஸ்டர்ஸ் பிரைஸ் லார்ட். ஆமென். சங்கீதம் 42. கோராகின் புத்திரருள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் தாவீதின் சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்குள் போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார்.
ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடே சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். தேங்க்யூ அம்மா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அடுத்த இந்த வேளையில நாங்கள் ஒரு ஸ்பெஷல் சோங்குள்ளே கடந்து செல்வோம். சிஸ்டர் அனி அவர்களை இந்த வேளையில் அழைக்கின்றேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அனி. Praise the Lord, sister, father. ஆமென். பிரைஸ் லார்ட் அம்மா. உங்களோட கையில ஒப்பு கொடுக்கிறேன், எடுத்து வாருங்கள் பாடல்களை. ஆமென். விளங்குதா பாஸ்டர்? ஆமா, கேக்குது படிங்க. எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் சோஸ்தரிப்பேன். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் சோஸ்தரிப்பேன். இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசர் நீரே, இனியும் உதவிடும் யெகோவாயீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் சோஸ்தரிப்பேன். நாளைய தினத்திற்கு எஜமானும் நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. நாளைய தினத்திற்கு எஜமானும் நீரே, நாளைய கவலையோ கலக்கமோ இல்லை. கூரைகள் நீக்கிடுவீர், நிறைவாயாக்கிடு. நிறைவாயாக்கிடுவீர். திருப்தியாக்கிடுவீர். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர், நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர். முன்னறிந்தென்னை முன்கூறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. முன்னறிந்தென்னை முன்கூறித்தீரே, முடியும் என்று பலன் கொடுத்தீரே. எனக்கு குறித்ததெல்லாம் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ நீர் உண்மையுள்ளவரே. எனக்கு குறித்ததெல்லாம் நீர் செய்து முடிப்பவரே, என்னை அழைத்தவரோ நீர் உண்மையுள்ளவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா,
ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர் நீர் எல்லாமே பார்த்து கொள்வீர் எதை நினைத்தும் கலங்காமல் நான் எப்போதும் சோஸ்தரிப்பேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமென். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அருமையான பாடல் எடுத்து வந்தீர்கள். எதை நினைத்தும் கலங்காதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தாக இந்த வேளையில் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுகளே கடந்து செல்வோம். சிஸ்டர் டிவி அவர்களை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், உங்களுடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். தேங்க்யூ. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி சார்பாக யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான வாக்குத்தத்த வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எரேமியா 33:3. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்கான இந்த வருடத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். 1 கொரிந்தியர் 3:7. ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரிக்குரிய செப்டம்பர் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம், தமது உடன்படிக்கையை இன்றென்றைக்கும் நினைப்பார். சங்கீதம் 111:5. இன்றைய தினம் எங்களுக்கான தேவ செய்தியை இந்தியா தேசத்திலிருந்து பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயா அவர்கள் வழங்குவார்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கான தேவ செய்தியை ஜெர்மனி தேசத்திலிருந்து பாஸ்டர் எட்வின் வேர்னர் ஐயா அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் சிஸ்டர் மிதுலா ஆண்ட்ரூஸ் அம்மா தலைமையில் சிறுவர் வாலிபர்களுக்கான ஊழியங்கள் இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் முதல் சனிக்கிழமையன்று டாக்டர் கிறிஸ்டினா ஆகஸ்டின் அவர்கள் கலந்து கொண்டு எமது வாலிப பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார்கள். புதன்கிழமைகளில் எழுப்புதலுக்கான ஜெபம் இந்திய இலங்கை நேரப்படி அதிகாலை 5 மணிக்கு இடம்பெற்று வருகிறது. மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையன்று சிங்கள ஆராதனையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தமிழ் ஆராதனையும் நடைபெற்று வருகிறது. இதுவே இந்த வாரத்துக்குரிய அறிவித்தல். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. தேங்க்யூ அம்மா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தாக இந்த நாட்களிலே நாங்கள் இவ்வளவு நேரம் சில காரியங்களை செய்தோம். ஆனால் இந்த வேளையிலே கர்த்தருடைய முக்கியமான பகுதிகளே ஆராதனைகளே கடந்து செல்ல போகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே இந்த நாட்களே ஆராதனை செய்கிறவர்களோடு குடந்து நடத்தும்படியாக அவருடைய கடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையிலே சிஸ்டர் ஜனி, யோசுவா, ஜோனா, யோசானா இவர்கள் 4 பேரும் வந்து இந்த இடத்திலே காரியங்கள் எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள், ஆராதனையை பார்ப்போம் இந்த நாட்களில். ஆமென். எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இந்த வேளையில மாலை வேளையில கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு சில பாடல்களை கரங்களை தட்டி நாம பாடுவோமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் பெருகும்படியாக இந்த வேளையில ஏசப்பா நீங்க எங்க பாடல்களோடு இடைப்படுவீராக. நீங்க பெருகவும் நாங்க சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தையானது ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் தொடப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பாடல் பாடுகிற வேளையில உங்க நாமம் மாத்திரம் உயரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என்றென்றும் போற்றும் பாடும் என்றென்றும் சோதரிக்கும் அவர் செய்த
காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், சென்னைகளால் அடைந்து கொண்டார். வேலனை கண்ணில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவரே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவரே. துதித்திடும் என் உள்ளமென்றும் போற்றிடும் என் உள்ளமென்றும். துதித்திடும் என் உள்ளமென்றும் போற்றிடும் என் உள்ளமென்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்து பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்து பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவரே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவரே. துதித்திடும் என் உள்ளமென்றும் போற்றிடும் என் உள்ளமென்றும். துதித்திடும் என் உள்ளமென்றும் போற்றிடும் என் உள்ளமென்றும். முகமுகமாக ஈஸ்வரை காண்பேன், நித்தியமா மோட்சம் வைக்கிறேன். பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லை பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக ஈஸ்வரை காண்பேன், நித்தியமா மோட்சம் வைக்கிறே. பாவங்களும் இல்லை பாரங்களும் இல்லை பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவரே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவரே. துதித்திடும் என் உள்ளமென்றும் போற்றிடும் என் உள்ளமென்றும். துதித்திடும் என் உள்ளமென்றும் போற்றிடும் என் உள்ளமென்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் சோதரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்கிறேன், என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் சோதரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவரே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவரே. துதித்திடும் என் உள்ளமென்றும் போற்றிடும் என் உள்ளமென்றும். 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேலையில கூட எங்களுடைய உள்ளம் ஆண்டவரே இயேசப்பா உண்மையான ஒரு முழு மனதோடு ஆண்டவரே உம்மை தேடுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. நீங்க செய்த நன்மைகளை நாங்க ஒருபோதும் மறந்து விடாதபடி கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நெருக்கத்தின் எல்லை குறித்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை குறித்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே.
விடுப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. 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 கவலை வந்தாலும் நான் கண்ணீர் தேவையில்லை. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. 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 குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. 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 வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. 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 நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. 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 குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. 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 நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, இல்ல. நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டாவது இல்ல, இல்ல நாடு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டாவது இல்ல, இல்ல
நன்றி ஆண்டவரே. ஏசப்பா எங்களை ஒருபோதும் மறவார் ஆண்டவரே. நீங்க ஒருத்தர் தான் எங்களை ஒரு இமை பொழுது கூட நீங்க மறவாம இருக்கிறீங்க. உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அழைத்தவர் நீங்க தான், எங்களை அபிஷேகம் செய்தவர் நீங்க தான் ஏசப்பா. ஆண்டவரே எங்களை மறைக்காத எங்களை ஆண்டவரே எங்களை வாழ வைக்கிற எங்களை அன்பு தெய்வமே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. மறவா ரேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா ரேசு மறவா, உன்னை உருவாக்கிய தேவன் மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய தேவன் மறவா. அழைத்தவர் உன்னை மறவா, அபிஷேகம் செய்தார் மறவா. அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் வாழ்வின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் வார்த்தையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய தேவன் மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கிய நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கிய நடத்திட மறவா. நெருக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய தேவன் மறவார். மறவார் இயேசு மறவார், ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய தேவன் மறவா. வாக்கு தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவார். வாக்கு தத்தம் தந்தவர் மறவார், வழிகாட்டி நடத்திட மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தை நிறைவேற்ற மறவார்.
இயேசு மறவார், என்னை உருவாக்கிய தேவன் மறவார். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, எங்களை மறக்காத எங்களுடைய அன்பு தெய்வமே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில தேவன் பாராட்டின ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொண்ட தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில ஏசப்பா நீங்க ஆண்டவரே அப்பா எங்க ஒவ்வொருவரையும் நினைத்திருக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஆமீன் ஆமீன். தேங்க்யூ அம்மா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அடுத்தாக இந்த நாட்களிலே வார்த்தைக்காக ஜெபம் பண்ணும்படியாக இந்த வேளையிலே பாஸ்டர் கிஷோக்கு அழைப்போம். இந்த வேளையிலே பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆமா, எடுத்து வாருங்கள், உங்களோட கருத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த நாளிலே நாங்கள் பல இடங்களிலே தேசங்களிலே இருந்தாலும் ஜீசஸ் குளோரி மினிஸ்ட்ரி ஃபேமிலி கூடாக இந்த மிஷனு கூட இணைந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த நாளை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, தொடக்கம் இருந்து முடிவு பரியந்தம் உங்களோட கரம் எங்களை நடத்தி வந்த பெரிதான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இனி வர்ற நேரத்துக்காய் ஜெபிக்கிறேன். வார்த்தை பகுதிக்காய் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள வார்த்தை, பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வந்த மன்னா, எங்களுக்கு ஒரு நாளும் ஆண்டவரை குறைவில்லாதபடி போஷிக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்த உயிர்ப்பிக்கிற வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஜீவனை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்கும் போது எங்களுக்கு ஒரு பலன், எங்களுக்கு ஒரு கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தையை கொண்டு வருகிற தாசனுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆண்டவருடைய கரம் அவரை மூடி பலப்படுத்தி ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய நாவோட இருந்து கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆவியானவர் இடைப்பட்டு பேசும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை உலகமெங்கிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய காதுகளிலும் கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை சத்தியம் தொனிக்கப்படுகிற போது ரட்சிப்பு உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். இதை தொடர்ந்து அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்களாக விசேஷமா ஜெபிக்கிறோம். இம்மற்ற நேரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துனீங்க, ஆசீர்வதித்தீங்க. இனி வர நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு விதையை போல் நிலத்தில் விழுந்து அது முளைத்து ஆண்டவரே பூத்து கனி கொடுத்து அது பலன் கொடுப்பது போல எங்களுக்கு அது பலனுள்ள வார்த்தையா இருக்கும்படி ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு விட்டு போகாதபடி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் விதைக்கத்தக்கவாறு கர்த்தர் கற்று தரும்படி ஜெபிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஜீசஸ் குளோரி மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்க. இனி வர நேரமெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். ஆமீன். நன்றி 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 பாஸ்டர். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் நாங்கள் பாஸ்டர் ஜீவானந்தம் ஐயாவை இந்த நாட்களை வரவேற்போம். இந்த நாட்களை பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஜனங்களோடு பேசும்படியாக இந்த வேளையிலே பேசுங்க. ஆமீன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த அருமையான நல்ல நாளிலேயும் இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி நூடாக கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் பாராட்டின எல்லா அன்பிற்காக வாய்ப்பை கொடுத்ததான அருமையான ஆண்ட்ரூ பாஸ்டருக்காக, எட்வின் வார்னர் ஐயாவுக்காக, குழுவினருக்காக, விசேஷமாக கலந்து கொண்டிருக்கிற எல்லா தேவ மக்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்டதான ஒரு ஆராதனை ஒவ்வொரு வாரமும் இணைந்து செய்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இதை நாம் செய்கிறபடினால் தேவனாகிய கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். பாடலின் வாயிலாக, விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தையின் வழியாக, ஜெபத்தின் வாயிலாக, இப்படி பல்வேறு விதமான காரியங்களின் வாயிலாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போதும் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக சில வசனங்களை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். 1 பேதுரு எழுதின நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரம். 1 அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1ஆம் நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம், 318ஆம் பக்கம், புதிய ஏற்பாடு.
நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. நேரம் வேகமாக போய்கொண்டே இருக்கிறபடினால் வார்த்தைகளை வேகமாக நான் பிரசங்கிக்கும்படியாய் விரும்புகிறேன். என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து இணைந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு மைமைப்படுத்தும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இங்க எழுதப்பட்டதான இந்த வார்த்தை, நாம் வாசித்ததான இந்த வார்த்தையிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்வாறாய் எழுதியிருக்கிறார். அநேக நிருபங்களை பவுல் எழுதியிருந்தாலும் அப்போஸ்தலனாகிய யோவானும் எழுதியிருக்கிறார் நிருபங்களை, அப்போஸ்தலனாகிய பேதுருவும் நிருபங்களை எழுதியிருக்கிறார். இந்த பேதுருவினுடைய நிருபம் இந்த 2ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் நாம் ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் இருந்தோம், இருளான ஒரு வாழ்க்கையில் இருந்தோம், இருட்டான ஒரு பகுதியில் இருந்தோம், வெளிச்சமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வெளிச்சமான பாதைக்கு, நல்ல வெளிச்சமுள்ள பாதைக்கு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்பதை போல ஆண்டவர் அந்தகாரமான இடத்திலிருந்து ஆச்சரியமான அவருடைய அந்த ஒளியின் இடத்திற்கு அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம எல்லாரையும் தேவன் அழைத்து கொண்டு வந்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று சொல்லுகிறார். ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே வித்தியாசமாய் 4 காரியங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அதே நேரத்தில் அவருக்கு சொந்தமான ஜனம் என்பதாக. இதில் ஒரு வார்த்தையை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. என்னவென்றால், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் நம்மை அவருக்கென்று, அவருடைய காரியத்திற்கென்று, அவருடைய வேலைக்கென்று, அவருடைய பணிக்கென்று நாம் ஊழியம் செய்தாலும் ஊழியம் செய்யாவிட்டாலும், நாம் விசுவாசிகளா இருந்தாலும் கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபட்டாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறுபடி ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்பதாக. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி தெரிந்தோம் என்பதை நாம் அறியோம். ஆனால் அவர் ஏற்கனவே நம்மை தெரிந்தெடுத்து விட்டார். ஏற்கனவே அவருக்கென்று, அவருடைய காரியங்களுக்கென்று, அவருடைய வேலைக்கென்று, அவருடைய பணிக்கென்று, அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் எழுதும் போது எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வார்த்தையில் இவ்வாறாய் சொல்கிறார், அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்தார் என்பதாக. அருமையானவர்களே, இந்த உலகத்திற்குள் நாம் வரும்போது, அதாவது இந்த தாயின் கருவிலிருந்து நாம் வெளியே வந்ததுக்கு பிற்பாடுதான் அங்க இருக்கிறதான நர்ஸ், அங்க இருக்கிறதான டாக்டர்ஸ், அங்க இருக்கிறதான சொந்த பந்தங்கள், அங்க இருக்கிறதான நெய்பர்ஸ், அங்க இருக்கிறதான ஃப்ரெண்ட்ஸ், அங்க இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், நம்முடைய அப்பா அம்மா எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ஆனா அவருடைய கன்சர்ன் ஊன், அதாவது அந்த கர்ப்ப பிறப்பை ஆண்டவரே கண்டு, நமக்கெல்லாம் கண்ணு இப்படித்தான் வரணும், காது இப்படித்தான் வரணும், மூக்கு இப்படித்தான் வரணும், தலை இப்படித்தான் வரணும், முடி இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்தபடியினால் அவருடைய பணிக்கென்று, அவருடைய காரியத்திற்கென்று, அவருடைய வேலைக்கென்று நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்னமே, பாருங்க, உலகமே உண்டாகல, ஆதாம் ஏவாலே வரல, அதற்கு முன்னமே தேவன் இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை, இப்படிப்பட்டதான ஒரு பொறுப்பை பல்வேறு விதமான இடங்களில், பல்வேறு விதமான நாடுகளில், பல்வேறு விதமான பிராந்தியங்களில், பல்வேறு விதமான இடங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்மை எல்லாம் தேவன் அவருடைய காரியத்திற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், நம்மை வேறு பிரித்து அவருக்கு சொந்தமான ஜனமாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து
நாம் ஒன்று ரெண்டு விஷயங்களை வேகமாய் நாம் படிப்போம், நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம். இப்படி வேதத்திலே ஆண்டவர் அநேகரை தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய காரியத்திற்கென்று அவர் தெரிந்தெடுத்ததான காரியங்கள் என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வாசிக்கும் போது, பின்பு அவர், அதாவது இயேசு கிறிஸ்து, ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். கூப்பிடுறாரு. நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். எல்லாரும் இயேசு கிட்ட போறாங்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு சித்தமானவங்க, நிறைய பிடிச்சவங்க இருக்காங்க, நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஆனா 12 பேரை மாத்திரம் ஆண்டவர் செலக்ட் பண்றாரு பாருங்க, ஆண்டவர் சூஸ் பண்றாரு பாருங்க, அவருக்குன்னு அவர் தெரிந்தெடுக்கிறார் பாருங்க. அவர் தெரிந்து கொண்டு, அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அவங்களுடைய பேரு, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே இருக்கு பாருங்க. 15, 16, 17 18 வசனங்களை நாம் படிக்கும் போது அவங்களுடைய பேரு பேதுரு, அந்த யாக்கோபு, யோவான், அப்படி எல்லாம் பேர் எழுதி இருக்குது பாருங்க. ஆண்டவர் 12 பேரை மாத்திரம் செலக்டிவா 12 பேரை மாத்திரம் பொறுக்கி எடுக்கிறார். நம்ம துணி கடைக்கு போனோம்னு சொன்னா நமக்குன்னு ஒரு ஷர்ட் வந்து பிடிச்சிருக்குங்க, நமக்குன்னு ஒரு கோட் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நமக்குன்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சிருக்கோ அதை மாத்திரம் நம்ம என்ன பண்ணுவோம், வாங்குவோம். நம்ம ஒரு 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 வேற ஏதாவது ஒரு கடைக்கு போனோம்னு சொன்னா நம்ம அந்த நமக்கு என்ன பிடிக்குமோ ஒரு ஸ்டோருக்கு போறோம், இல்லாட்டா வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன பிடிக்குமோ அதை மாத்திரம் தான் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், வாங்குவோம். அப்படித்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு சித்தமானவர்கள் எல்லாம் அழைக்கிறார். அதிலே 12 பேரை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவங்களை எதுக்கு தெரிந்தெடுத்தார்னா தம்மோடு கூட இருக்கவும். இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் எல்லாரும் அவரோடு கூட இருக்க வேண்டும், நாம் எல்லாரும் அவரோடு கூட வாழ வேண்டும், நாம் எல்லாரும் அவரோடு கூட இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் நம்மையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அவரோடு கூட இல்லாதபடி நாம் பல்வேறு விதமான காரியங்களை செய்கிறோம், பல்வேறு விதமான வேலைகளை செய்கிறோம். நாம் அவரோடு இருக்க 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 ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுக்கிறார், சில கிஃப்ட்டுகளை எல்லாம் கொடுக்கிறார், சில வரங்களை கொடுக்கிறார், சில தாளந்துகளை கொடுக்கிறார், சில கிருபைகளை கொடுக்கிறார். என்னவென்றால் அங்கே போட்டிருக்குது பாருங்க, வியாதிகளை அந்த பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தவும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் பாருங்க. அவங்கள 12 பேரை செலக்ட் பண்றாரு, அவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கிறாரு, பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை நீக்கும்படியான ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்டதான ஒரு மகிமையான கிருபையை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அழைப்பை கொடுத்ததான கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்ததின் நோக்கமே நாம் அவரோடு கூட இருக்கும்படியாக. அருமையானவர்களே, நாம் அவரோடு கூட இருக்க 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 ஆண்டவர் நமக்கான காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். கவர்மெண்ட் எக்ஸாம் இந்தியாவில் நிறைய பேர் எழுதுவாங்க, நிறைய பேர் அவங்க அழைக்கப்படுவாங்க, நிறைய பேர் அதற்கு அப்ளை பண்ணுவாங்க, போய் அப்ளிகேஷன் போடுவாங்க. நாங்க அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம், நாங்க வந்து இந்த டாக்டரேட்ல எக்ஸாம் எழுதுறோம், நீட் எக்ஸாம் எழுதுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யாருக்கு கால் லெட்டர் வருதோ, யார் செலக்டிவா ஏற்படுத்தப்படுறாங்களோ, யார் நல்ல மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கால் லெட்டர் வந்து அவங்களை கூப்பிடுவாங்க. அந்த வேலைக்கு, அந்த பொறுப்புக்கு, அந்த காரியத்துக்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி தேவன் ஒவ்வொருவருக்கு எக்ஸாம் எல்லாம் வைக்கல, சாதாரண அற்பமாய் வாழ்ந்தவர்களை, மீன்பிடி தொழில்களை செய்து கொண்டிருந்தவர்களை ஆண்டவர் அழைத்தார். அவர்களோடு கூட இருக்கும்படியான காரியங்களை கட்டளையிட்டார், அவர்களுக்கு வேண்டியதான அதிகாரத்தை கொடுத்தார். பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கும்படியான ஆற்றலை, வல்லமையை, சத்துவத்தை, அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார்.
சீசர் அப்படித்தான் அவர் செலக்டிவா தேர்ந்தெடுத்தார். அதே போல தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீதை பற்றி நாம் படிக்கும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். 78ஆம் சங்கீதம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். 78ஆம் சங்கீதம் அதனுடைய 70வது 71வது 72வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார், கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான் என்பதாக இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறான். அந்த 70வது வசனம் அழகா சொல்லுது பாருங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார், கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் என்பதாக. அருமையானவர்களே, இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு இது யார் எழுதினாங்க அப்படின்னு சொன்னா ஆசாப் எழுதி இருக்கிறாருங்க. சங்கீதங்களின் தொகுப்பை 150 சங்கீதங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 73 சங்கீதங்களை தாவீது எழுதி இருக்கலாம்னு சொல்லி சரித்திரத்தால் நம்பப்படுகிறது. அதுல ஆசாப் எழுதியிருக்கிறாரு சங்கீதங்களை, ஏமா எழுதியிருக்கிறாரு, ஏத்தா எழுதியிருக்கிறாரு, எஸ்ரா எழுதியிருக்கிறாரு, அந்த சாலமோன் எழுதியிருக்காரு, நெகேமியா கூட எழுதியிருக்காரு. ஏன் மோசே 90ஆம் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் எல்லாம் மோசேயால் எழுதப்பட்ட சங்கீதம்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த சங்கீதம் ஆசாப் எழுதுறார். ஆசாப் அப்படின்னா யாருன்னா, தாவீது மியூசிக் காலேஜ் வச்சிருந்தாராமா. அந்த மியூசிக் காலேஜ்ல முன்பதாக நின்று பாடகர் குழுவை வைத்து பாடல் ஆராதனை செய்யக்கூடிய பாடல்களை நடத்துகிற ஒரு தலைவனாய் இருந்திருக்கிறான் இந்த ஆசாப். அவரு சொல்றாரு யார பத்தி? தாவீத பத்தி. நல்லா புரிஞ்சுக்குங்க, தாவீத பத்தி தாவீது சொல்லல, தாவீத பத்தி ஆசாப் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, தம்முடைய தாசனாகிய தாவீதை ஆண்டவர் தமக்காகவே தெரிந்து கொண்டாராம். ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். எங்கேயோ ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார். பாருங்க, நமக்கெல்லாமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குங்க. நம்ம எல்லாருமே ஜீசஸ் குளோரி ஃபேமிலியில வந்திருக்கிறோம். பல்வேறு விதமான சூழலில் இருக்கிறோம், பல்வேறு விதமான தேசங்களில் இருக்கிறோம், பல்வேறு விதமான நாடுகளில் இருக்கிறோம், பல்வேறு விதமான காரியங்களில் இருக்கிறோம், பல்வேறு விதமான வேலைகளை செய்கிறோம். ஆனா இந்த கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக நம்முடைய பின்னால வாழ்க்கை, ஒருவேளை ரட்சிக்கப்படாத நாட்களில் நம்ம எப்படி ஆண்டவரை தெரிந்து கொண்டோம், ஆண்டவர் எப்படி நம்மை அழைத்தாருங்கிறத நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப அதிசயம். அது இன்சிடென்ட்டோ ஆக்சிடென்ட்டோ தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலின் படியே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். தாவீதை ஆண்டவர் ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுத்தாராம். பல்வேறு விதமான வேலைகளை நாம் செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவும், கர்த்தருடைய பணியை செய்யவும், கர்த்தருடைய காரியங்களை செய்யவுமே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கரவலாடுகளின் பின்னாக எங்கேயோ வனாந்தரங்கள்ல அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவனுடைய அழைப்பு வித்தியாசங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் காலிங் வருது. அது எல்லாத்துக்கும் தெரிந்ததான ஒரு காரியம் தான். அங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி அவரு ஃபர்ஸ்ட் அன்றைக்கு ஆண்டவருடைய அந்த 2வது முதல் சமஸ்த இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாகிய சவுல் மேல ஆண்டவர் பயங்கரமான கோபத்தினால புறக்கணித்து தள்ளிட்டார். 2வது ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும். அவருடைய கடமை அது. ராஜரீக அபிஷேகத்தை ஆண்டவர் அவன் மேல கொடுத்திருக்கிறார். ஆசாரியனுடைய அபிஷேகம், ராஜாக்களுடைய அபிஷேகத்தை எல்லாம் அன்னைக்கு சாமுவேல் தான் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கிற காலகட்டத்துல தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக ஆண்டவர் சாமுவேல்கிட்ட பேசுறார். அப்படி சாமுவேல்கிட்ட பேசும்போது அந்த 16ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, கர்த்தர் 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு பெத்லகேமினாகி ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில், இதுதான் ரொம்ப முக்கியம், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆண்டவர் செலக்ட் பண்றார் பாருங்க. நான் ராஜாவாக அவர் ஏற்கனவே தெரிந்து கொண்டார்.
அவர் ஏற்கனவே தெரிந்து கொண்டது நிமித்தமாகத்தான் நேர அட்ரஸ் கொடுத்து அங்க போ சொல்ற, நீ கிளம்பி போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அவரு நேரா கிளம்பி வர்றாரு. சாமுவேல் வந்து நேர ஈசாயின் வீட்டுக்கு வர்றாங்க. அங்க இருக்கிறதான மூப்பர்கள், அங்க இருக்கிறதான ஊர் தலைவர்கள் எல்லாரும் ஒரு நடுக்கத்தோட தத்தளிப்போடு கூட அந்த சாமுவேலுக்கு எதிர்கொண்டு போய், நீ வருகிறது சமாதானமானு கேட்கிறாங்க. அந்த பெத்லகேமினா ஈசாயினுடைய வீட்டுக்கு வந்து அவனுடைய குமாரர்கள் ஒவ்வொருவனையும் கூப்பிடுறாங்க. ஒவ்வொருவனையும் கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணும் போது ஒவ்வொருவனுடைய ஆட்களை பார்த்தா பயங்கரமா இருக்கிறாங்க. உருவங்கள் ரொம்ப பெருசா இருக்குதுங்க, படிப்பு ரொம்ப பெருசா இருக்குது, மீச ரொம்ப பெருசா இருக்குதுங்க, ரொம்ப பெருசா இருக்குது, ஆள் நல்லா அழகா இருக்காங்க. ஆனா ஒருவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அதுதான் விஷயம். ஆண்டவர் ஒருத்தனையும் தெரிந்து கொள்ளவில்லை. உங்க தேசத்துல, உங்க தெருவுல, உங்க பட்டணத்துல, உங்க நாட்டுல, உங்க ஊர்ல எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஞானத்துல சிறந்து விளங்கினவங்க இருக்காங்க, உங்களை விட ரொம்ப டேலண்டான பர்சன் இருக்காங்க, உங்களை விட அறிவில் சிறந்து விளங்கினவங்க இருக்காங்க, கல்வி நிபுணர்கள் இருக்காங்க. எத்தனையோ பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களையே அவருடைய காரியத்திற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களையே ஆண்டவர் தம்முடைய காரியத்திற்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஸ்ட்ரீட்ல, உங்களுடைய தெருவுல, உங்களுடைய தாலுக்காவுல, உங்களுடைய வீதியில, உங்களுடைய பஞ்சாயத்துல, உங்களுடைய ஏரியால எவ்வளவோ பேர் இருக்கலாம் நம்மளை விட. ஆனா தேவன் நம்மையே தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கலாம், பெரிய சப்போர்ட்டர்ஸ் ஆள் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் வந்து பின்புலங்கள் பெருசா இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை முன்குறித்திருக்கிறார். தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அங்க எல்லாரும் போறானுங்க. அவன் முதல் ஆள் அனுப்புறான். 6வது வசனம் போட்டிருக்குது 16:6 1 சாமுவேல்ல நம்ம படிக்கிறோம். அவர்கள் வந்தபோது அவன் எலியாபை பார்த்த உடனே, அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆளு, ஃபர்ஸ்ட் பெரிய அண்ணன். எலியாபை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் ஆக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தை, அதாவது மூஞ்சி எல்லாம் பார்க்காத, சரீர வளர்ச்சியும் பார்க்காத, நான் இவனை புறக்கணித்தேன் என்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து செலக்ட் பண்றது இல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையை பார்க்கிறாரு, நம்முடைய சூழ்நிலையை பார்க்கிறாரு. அதை மட்டும்தான் ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்க, அவனை புறக்கணித்து தள்ளினேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான். இந்த பேச பார்த்துதான் நிறைய பேரு லைக் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்கிறார். உள்ளான இருதயங்களை அவர் ஆராய்ந்து அறிகிற கர்த்தர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவனை புறக்கணித்து தள்ளிட்டார். 2வது ஒருத்தன் போறான். அவன் பேர் வந்து அபினதாப். ஒருத்தன் பேர் ஃபர்ஸ்ட் வந்து எலியாபு, 2வது பேரு அபினதாப். அவன் போறான். 8வது வசனம் சொல்லுது, அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். 2 பேர் கிளீன் போல்டு, 2 பேர் விக்கெட் விழுந்துருச்சு, 2 பேர் அவுட், 2 பேரை ஆண்டவர் புறக்கணித்தார். 3வது ஆள், அவர் பேர் என்னன்னா 9வது வசனம், ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். சம்மாங்கிற ஆண்டவர் சொல்றார், சும்மா எல்லாத்தையும் நான் துரத்திட்டேன், எவனும் வேண்டாடா அப்படின்னு. பேர் சம்மாங்க, ஆண்டவர் சும்மா இருக்கிறார் சாமுவேல்கிட்ட. பாருங்க எப்படின்னு, 3 பேர்த்தையும் புறக்கணிச்சிட்டார். எல்லாத்தையும் வர சொன்னா, எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளல. வேற யாராவது இருக்காங்களா? ஆமா, ஒருத்தர் இருக்காரு. அவர் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்காரு. அவனை கூப்பிடு. அவன் வந்தான். அவன் வரும்போதே ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான், இவனை எழுந்து நீ எனக்காக அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். பார்த்தீங்களா? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான பிள்ளைகளுக்கு அபிஷேகம் நிச்சயமாய் தேடி வரும். தேவனுடைய பிள்ளைகள் அந்த தாவியை வைத்துத்தான் ஆண்டவர் பலத்த செய்தார். அன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டதான தாவீதின் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி இருந்தார். அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் பலத்த காரியங்களை அவன் செய்தார். அவனை நினைக்கிறக்கோ, அவனை விசாரிக்கிறக்கோ, அவனை கேட்கறக்கோ. பாருங்க, ஈசாய் கூட மறந்துட்டாரு. ஆனா தேவன் மறக்கவே இல்லை. பாருங்க, தாவீது, நான் வந்து எப்படியாவது என் பசங்களை அனுப்பிச்சுட்டு எப்படியாவது ஒருத்தர் ராஜ்யத்தில் ஈசாய் கூட நினைக்கிறாரு. ஆனா கர்த்தர் மறக்கவே இல்லை. பாருங்க, ஆண்டவருடைய அழைப்பு, ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருந்ததுன்னா நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு பாத்திரமாய் இருப்போம். ஸ்ரீலங்கால இருந்து இருக்கிறேன். ஸ்ரீலங்கால வந்து கோல்டன் விக்ரம ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி கேள்விப்பட்டேன். அவர் 5வது படிச்சாராம். அவர் இலங்கையே கலக்கினாராம். அவர் அப்படி ஒரு செய்தி, ஒரு ஹிஸ்டரி ஒண்ணு நான் கேள்விப்பட்டேன். 5வது மிக வலிமையான ஒரு தேவன் மனிதன்.
நிறைய அற்புத அடையாளமாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரு ஒரு நாள் அந்த இலங்கையினுடைய அந்த பிரசிடென்ட் கிட்ட போய் சொன்னாராம், நீங்க நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அந்த பிஏ வந்து சொன்னாராம், அவரெல்லாம் பார்க்க இல்ல, நான் வந்திருக்கிறேன் கோல்டன் விக்ரம ரத்னா, நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கோல்டன் விக்ரம ரத்னான்னு ஒரு ஆள் வந்திருக்காரு, அவர் உங்களை பார்க்கணுங்கிறாருன்னு பிரசிடென்ட் கிட்ட போய் பிஏ சொன்னாராம். அவர் அந்த ஆளு இதுக்கு என்ன பார்க்கணும், அவரை வர சொல்லு அப்படின்னாராம். வேகமா போய் நான் தான் இந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஸ்ரீலங்கானுடைய காரியங்களுக்காக அடிக்கப்பட்டாரு, ஸ்ரீலங்கா இயேசுவை நம்பணும்னு சொல்லி அவர் சொன்னாராம். முதல் வெளியே போயா அப்படின்னாராம். அந்த தேவ மனுஷன் சொன்னாராம், அடுத்த 3 மணி நேரம் கழிச்சு என்ன கூப்பிடுவீங்க பாருங்க, வெளியே அப்படின்னு அனுப்பிச்சிட்டாராம். அடுத்த 3 மணி நேரத்துக்கு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார், ஏன் அப்படி சொன்னாருன்னு பாருங்க. அந்த 3 மணி நேரத்துக்குள்ள திரும்ப அந்த பிரசிடென்ட் கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுறான். தேவனுடைய அசாத்தியமான செஞ்சாராம். அவர் சம்பிச்சு போனதாக நான் கேள்விப்பட்டேன். அவ்வளவு பேரு அந்த அடக்காரதனைக்கு வந்தாங்களா, அந்த தேவ மனுஷனுடைய அடக்காராதனைக்கு. ஏன்னா படிச்சது 5வது தான், ஆனா கோளும் கலக்கினாரா, இலங்கையே கலக்கினாரா. தேவனுடைய மனிதர்கள் அப்படி ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அப்படி ஒரு அசாத்தியமான காரியங்களை செய்யவே கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சீசருக்கெல்லாம் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சீசருக்கெல்லாம் பெரிய ஒண்ணுமே இல்லை. அவங்க மீன் இருந்தாங்க. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார். தொடருங்க பாஸ்டர், மைக் ஆன் பண்ணுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். அதுல போட்டிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் அவரு பயங்கரமான ஒரு ரவுடி, பயங்கரமான ஒரு ஆளு. அவர் ஆண்டவர் அனனியா கிட்ட சொல்றாரு, அவர் ஒரு பெரிய ஆளு. தமஸ்குக்கு போகும்போது ஆண்டவர் சந்திச்சிட்டார். டைம் இல்ல, வேகமா அந்த ஹிஸ்டரி சொல்றேன். சந்திச்சிட்டாரு. அவர் பயப்படுறாரு அனனியா, இவன் ஒரு பயங்கரமான ரவுடி ஆச்சுன்னு சொல்லிட்டு. 15ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 15 சொல்லுது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் என்பதாக. அருமையானவர்களே, ஆண்டவர் அந்த அப்பேற்பட்டதான ரவுடி, அப்பேற்பட்டதான சங்கத்திட்ட இந்த மார்க்கத்தாரை ஸ்திரீ புருஷர்கள் வாலிபர்கள் கன்னிகள் எல்லாத்தையும் அழிக்கணும், சபையை பாழாக்கணும், துன்பப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஷைன் வாங்கிட்டு போனதான அந்த பவுலையே ஆண்டவர் சந்தித்தார். பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான்னு சொல்லிட்டு. அருமையானவர்களே, நாம் எல்லாருமே ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அந்த பவுலை வைத்து ஆண்டவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். என்னாகும் புஸ்தகம் 17-19ஆம் அதிகாரத்தை எல்லாம் வாசிக்கும் போது அங்கே சபையில மிகப்பெரிய இஸ்ரவேல் சபையில மிகப்பெரிய பிரச்சனை, யாரு ஆசாரிய ஊழியம் செய்யறதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனை உண்டாச்சு. மோசே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னார் மோசே கிட்ட, எல்லாரும் ஒவ்வொரு கோலை தூக்கிட்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துல வைங்க, வச்சுட்டு வீட்டுக்கு போயிருங்க. அடுத்த நாள் காலையில நான் யார தெரிந்து கொள்றனோ அவங்களுடைய கோல் துளிர்க்கும்னு சொல்லிட்டு. பாருங்க, எல்லாம் கோலை வச்சுட்டு 12 கோத்திரத்திலயுமே கோலை வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா ஆரோனின் கோல் துளிர்க்கும், ஆரோனின் கோல் துளிர்த்ததுன்னு வசனம் சொல்லுது. தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கோல் எல்லாம் நிச்சயமாய் துளிர்க்கும். அந்த ஆரோன் தான் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டான். ஆரோன் இறந்துட்டாரு, எலியேசர் வந்தார். அப்படி லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தம்முடைய காரியத்திற்கு என்று அழைத்தார், அபிஷேகம் பண்ணினார், பிரித்தெடுத்தார், தெரிந்தெடுத்தார், முன்குறித்தார். அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளான நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்விட செய்ய வல்லவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. இந்த நிலையில் நாம் இருப்போம். தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார், ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணினார். எல்லாருமே புறக்கணிச்சாங்க. அவனை கொண்டு அசாத்தியமான காரியங்களை, இஸ்ரவேலிலே தேவன் இருக்கிறார் என்பதை, அன்றைக்கு கோலியாத்தை அவன் அழித்து சர்வ சங்காரம் பண்ணி இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காமித்தான். மிக வல்லமையான காரியங்களை எல்லாம் ஆண்டவருக்காக செய்தான்.
ஆண்டவரே அவனை பத்தி சொன்னார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லிட்டு. பவுலை பத்தி நம்ம படிக்கிறோம், ஆண்டவர் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பவுலை வச்சு ஏராளமான காரியங்களை செய்தார். 14 நிருபங்களை எழுதினார். அந்த வேதாகமத்திலே பாதி புஸ்தகத்தை அவர் தான் எழுதி அநேக காரியங்களை, சபைகளை நிறுவி, சபைகளை ஏற்படுத்தி, சீசர்களை நிர்வாகம் பண்ணி, சீசர்களை ஏற்படுத்தி, அப்போஸ்தலரை உருவாக்கி விட்டு அவன் சென்றவன். இன்றளவும் பவுலை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதே போல அந்த அவனுடைய கோல் துளிர்த்தது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் வாழ்க்கை நூலாய் போகிறதான எல்லா விதமான நிலைகளிலிருந்து உங்கள் தலையை நிமிரச் செய்வார். உங்கள் கோலை கர்த்தர் உயர்த்துவார், நிமிர பண்ணுவார், துளிர்க்க செய்வார். அது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், இஸ்ரவேல் சபையில ஒரு பயங்கரமான கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும் என்பதாக. ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலையும் நிச்சயமாய் செய்வார். ஜீசஸ் குளோரி ஃபேமிலியினுடைய ஊழியத்தின் வாயிலாகவும் செய்வார். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you to all. Thank you, Pastor. Thank you, Pastor ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருமையான வார்த்தைகள் எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் அடுத்தாக ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாங்குக்குள்ளே கடந்து செல்வோம். சகோதரி ஜான்சி அவர்களை இந்த வேளையில் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேளையில் எடுத்து வாருங்கள். உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். 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 Thank you பாஸ்டர். Thank you அம்மா. எத்தனை நல்லவர் நான் ஆராதிப்பவர், எத்தனை நல்லவர் என்னை நடத்துகின்றவர், எத்தனை நல்லவர் நான் ஆராதிப்பவர், எத்தனை நல்லவர் என்னை நடத்துகின்றவர். நல்லவர் நல்லவர் என் இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர் அவர் நன்மைகள் செய்பவர். நல்லவர் நல்லவர் என் இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர் நல்ல இதயம் கொண்டவர். உம்மை மறந்தேன், உம் அன்பை மறந்தேன், ஆனாலும் என்னை நீர் மறந்திடவே இல்லை. உம்மை மறந்தேன், உம் அன்பை மறந்தேன், ஆனாலும் என்னை நீர் மறந்திடவே இல்லை. உம்மை எப்படி பாடுவேன், உம்மை எப்படி துதிப்பேன், உம்மை எப்படி பாடுவேன், உம்மை எப்படி துதிப்பேன். என்னதான் வரட்டும் உம்மை மறந்திடவே மாட்டேன், என்னதான் வரட்டும் உம்மை விலகிடவே மாட்டேன். நல்லவர் நல்லவர் என் இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர் அவர் நன்மைகள் செய்பவர். நல்லவர் நல்லவர் என் இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர் நல்ல இதயம் கொண்டவர். தாய் போல இல்லை, தந்தை போல இல்லை, அதற்கு மேலாக என்னை நேசிக்கின்றீரே. தாய் போல இல்லை, தந்தை போல இல்லை, அதற்கு மேலாக என்னை நேசிக்கின்றீரே. உம்மை எப்படி பாடுவேன், உம்மை எப்படி துதிப்பேன், உம்மை எப்படி பாடுவேன், உம்மை எப்படி துதிப்பேன். என்னதான் வரட்டும் உம்மை மறந்திடவே மாட்டேன், என்னதான் வரட்டும் உம்மை விலகிடவே மாட்டேன். நல்லவர் நல்லவர் என் இயேசு நல்லவர், நல்லவர் நல்லவர் நல்ல இதயம் கொண்டவர். நல்லவர் நல்லவர் என் இயேசு நல்லவர்,
நல்லவர் நல்லவர் நல்ல இதயம் கொண்டவர் எத்தனை நல்லவர் நாம் ஆராதிப்பவர் எத்தனை நல்லவர் என்னை நடத்துகின்றவர். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ ஜென்சி சிஸ்டர். ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் வார்த்தையை நாங்கள் வாசித்து விட்டு ஆசீர்வாத ஜெபத்துக்கூடாக கடந்து செல்வோம். 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். கேட்ட ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே ஃபைனல் பிளஸிங் வி ரிக்வெஸ்ட் ரஞ்சனன் அவர்களை அழைக்கின்றோம். லண்டன் தேசத்திலிருந்து ரஞ்சனன். Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கின்றேன். இந்த கேட்ட வார்த்தையின்படி தேவன் நிச்சயமாக ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கின்றார். ஆமென். தேவன் கேட்ட வார்த்தையின்படி தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையில் நான் சில காரியங்களை சொல்லி நீங்கள் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியா சொல்ல, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாச பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். விதமாக தேவன் சொல்ற வார்த்தைகள் தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்க போன்றோம். தேவன் நிச்சயமாக ஒவ்வொரு ஊழியக்காரரை ஆசீர்வதிக்க முடியாத வேளையில் நாங்கள் ஜெபிக்க போறோம். கிருபையுள்ள தேவனை இதோ இந்த வேளையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகருடைய வாழ்க்கையிலே அநேக தேவைகள் இருக்கிறான் ராஜா. நீ ஒவ்வொரு தேவைகளையும் என் தேவனை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேளையில ராஜா ஆண்டவரே ஜோன் மோகன் பாஸ்டர் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ மகனை பொறுப்படுங்க, மகன் செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பாஸ்டர் அன்று ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தை நீ ஆசீர்வதிங்க, மகனுக்கு நல்ல உடல்பல ஆரோக்கியங்களை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஊழிய பாதையில இன்னும் அந்த எந்தெந்த இடத்துல ஊழியங்களை ஆரம்பிக்கும் அந்த இடத்துல ஒவ்வொரு ஊழியங்களையும் என் தேவனை நீ ஆரம்பித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்து. அதே போல ஆண்டவரே பாஸ்டர் ஜோன் பாபு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ பொறுப்பெடுக்கும்படியா கருத்தில் ராஜா மகன் செய்கிற ஊழியங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் மகனை நீர் அல்லது ஆத்துமாக்களால் அந்த சபையை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்த ஜெனி மோகனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்தியா தேசத்தில் செய்கிற ஊழியங்களின் தேவனை ஆசீர்வதிக்கும்படியாய் அவனுடைய தேவைகளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிஷோர் ஆண்டவரே டேவியா ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகள் செய்கிற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் தேவனை நீர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஊழியத்துக்கு எதிராக வர எல்லா காரியத்திலும் இயேசுவின் நாமத்தாலே கடிந்து அப்புறப்படுத்திடும். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் ராஜா, என்னை கேட்ட வார்த்தையின்படி தெரிந்து கொண்ட பிள்ளைகள் எங்கே பிரகாசிக்கும்படியா ஒளி அவர்கள் மேல் ஒவ்வொரு மேலும் வீசும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா அணிய ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ பொறுப்படுங்க ராஜா, நீர் ஆசீர்வதிக்கும்படியா தேவைகளை சந்திக்கும்படியா யாரெல்லாம் பலவீனங்கள் இருக்கிற எல்லா பலவீனத்தையும் பலன் சம்பூர்ணமா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். லெஸ்லி சங்கர் தமிழ் ஆண்டவரே சங்கமம் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்கும்படியா வழிநடத்தும்படியா ஆசீர்வதிக்கும்படியா நல்லவரே ஜெர்மன் தேசத்திலிருந்து மகன் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அந்த மகனுடைய தேவை பரான்சியல் தேவைகள் ஒவ்வொன்றையும் தேவனை நீர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்களால நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே ஜீவானந்த ஆண்டவரே பாசிரை ஒப்பு கொடுக்கிறோம். நீ பொறுப்படுங்க, வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவைகளை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் என்னென்ன இருக்கு எல்லாவற்றையும் நீ பரத்திலிருந்து மகனை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ராஜனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்கும்படியா ஆண்டவரே அந்த ஆண்டவரே குடும்பங்களை நீ பொறுப்பெடுக்கும்படியா தேவைகளை சந்திக்கும்படியா கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதே போல் அதே போல் ஸ்டீவன் ஆண்டவரே ஸ்டீவன் பாஸ்டரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பு. அதே போல் சிவாவை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்கும்படியா கருத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அது மோகன் குமார் ஆண்டவரே
உமது கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது, தேவைகளை சந்திக்க முடியாது. உமது கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது இந்த வேளையில அநேகர் பலவீனமா இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது. அனாவை காணவில்லை ராஜா, அனாவை உமது கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். 18 ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லவரே உமது கருத்தில் அல்லவரே அஸ்வினி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பொறுப்பெடுக்க முடியாது. அதே போல் ஜீசஸ் குளோரி ஃபேமிலியில வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் இனிமேல் வர தாமதமா இருக்கிற பிள்ளைகள் ராஜா, அல்லவரே நீர் இதுவரை வந்து வராம இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராமது கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே வர நாட்களை அவர்களை காணத்தக்க பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அல்லவரே விமலா சிஸ்டர் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அல்லது நீ பொறுப்பெடுக்க முடியாது, எல்லாவற்றையும் அது கரம் இருக்க முடியாது. ஆண்டவரே சகானாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இப்படியாக அநேக ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஒரு கருத்தை ஒப்புக் கொடுக்க நீ வழி நடத்தி ஆசீர்வதிக்க முடியாது. என்னென்ன அல்லவரே சத்ருவானவன் கொண்டு வர எல்லா அல்லவரே தந்திரங்கள் கோணங்கள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே ஆசீர்வாதத்தின் தேவன், அல்லவரே பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்தும். ஒவ்வொருடைய காரியத்திலும் தேவனை கூட இருந்து வழிநடத்த முடியும். விசேஷமா மாமிக்கா ஜெபிக்கிறோம். அன்று அம்மாக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ பொறுப்படுங்க, வழிநடத்த உன்னுடைய வாழ்க்கை இதுவரை ஓடின ஓட்டங்கள் ஒவ்வொன்றும் நீ நினைத்தருளும்படியா ஜெபிக்கிறோம். உள்ளங்கையில மழை நீ வறந்திருக்கிற தேவைகள் ஒவ்வொன்றும் என் தேவனே என்னென்ன காரியங்கள் எதுக்கு எல்லாவற்றையும் தேவனே நீ கூட இருந்து வழிநடத்தும்படியாய் கருத்தை ஒப்புக் கொடுத்த சகல வெற்றி கருத்தை ஒப்புக் கொடுத்துராஜா. அடியனேன் தாழ்த்தி வர நாட்கள ஊழியங்களை எந்தெந்த இடத்துல ஜீசஸ் குளோரி ஆரம்பிக்க போகணுமோ, எந்த இடத்துல நீ அல்லவரே அடித்தளங்கள் போட்டிருக்க அந்த இடத்திலே நேர்த்தியும் கிரமா எல்லாவற்றையும் அல்லவரே தொடங்குவதற்கு ஏற்ற காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர் ஒவ்வொருடைய மறுபடியும் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கருத்தை ஒப்புக் கொடுத்து ராஜா, பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ராஜா, வாலிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவோட ஐக்கியம் அனைவருடன் கூட ஒவ்வொரு ஜெபிக்கிறேன். ஆமென் ஆமென். Thank you. ஆமென். Thank you. Thank you. Yes,